மேன்ஹாட்டன், நியூயார்க் ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட். மிஸ்டர் மோர்டாக், கைது இங்கேருந்து கூட்டிகிட்டு போக எல்லாமே தயாராக இருக்குது. நல்லது, சீக்கிரம் அவனை கூட்டிகிட்டு போங்க. நான் இதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனை கொன்றுவேன். 4 விட்னஸ்க்கு முன்னாடி நியூயார்க்கை சேர்ந்த ஒரு லாயரை நீ மிரட்டிட்டு இருக்கிற ஜீனியஸ். அவங்க அவனை சும்மா விட மாட்டாங்க. அவங்க கேட்குறது நல்லது தான். அது போக இன்னொன்று சொல்கிறேன். நீ என்னை டெக்ஸஸ்க்கு அனுப்பு, இல்லை வேறு எங்கே வேணால் அனுப்பு. ஆனால் நான் திரும்ப வருவேன். வந்து உன் கண்ணு முன்னாடி நிற்பேன். அப்போ தெரியும் யார் ஜீனியஸ்னு. நீ நம்புறியோ இல்லையோ, உன்னை இங்கேருந்து அனுப்புகிறதே உன் நல்லதுக்கு தான். இங்கே உனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னால் உன்னை இந்த தண்டனையிலேருந்து வெளியே கூட்டு வர முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. எல்லாத்துக்கும் சட்டப்படி தண்டனை தான் நான் வாங்கி கொடுப்பேன். சட்டப்படியா? நீ எதுக்காக என்னை டெக்ஸஸ்க்கு அனுப்புறங்கிறது எனக்கு தெரியும் லாயர். நான் உனக்கு மரியாதை கொடுத்து நிற்கிறதுனால அதுலேருந்து வெளிவர முடியாதுன்னு நினைக்காத. நீ பேசுகிறத பார்த்தா இதுக்கு முன்னாடி நீ டெக்ஸஸோட ஜட்ஜை நீ மீட் பண்ணதே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். மிஸ் பண்ணிட்ட. சரி, இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. எனக்கு இங்கே சில வேலைகள் இருக்குது, அதை நான் முடிச்சுட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மோர்டாக்கு ரேடார் சவுண்டு மூலியமாக ஒரு விஷயம் தெரியுது. அந்த சத்தம் எங்கேயோ மேலேருந்து கேட்குது. அது ஒரு போல்ட் ஆக்ஷன் ஸ்னைப்பர் ரைஃபிள். அதோட சேம்பர் ரவுண்டாக இருக்கும். யார் டார்கெட்? இந்த போலீஸா இல்லை நானா? நான் அதில் ரிஸ்க் எடுக்க விரும்பல. எல்லாத்தையும் காப்பாற்றுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே கால் தடிக்கு கீழே விழுகிற மாதிரி நம்ம மோர்டாக்கு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட அந்த கன் ஷாட் ஃபயர் மிஸ் ஆகுது. யாருக்காச்சும் ஷூட்டர் எங்கேருந்து சுடுறான்னு தெரியுதா? அதுதான் பிரச்சனையே. அவ எங்கிருந்து சுடுறானே தெரியல. எல்லாரும் மறைஞ்சிருங்க. நான் சொல்றதை கேளுங்க. ஆண்டனோஸ் தான் டார்கெட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என் கூட ஆர்கியூ பண்ண போறியா இல்லை எல்லாரும் சேஃபா அந்த வேன்ல ஏற போறீங்களா? சீக்கிரம் அவனை கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கு போங்க. போலீஸ் ஆண்டோவை அந்த வேன்ல ஏற்றிட்டு அங்கேருந்து சீக்கிரமா கிளம்பி போறாங்க. ஆனாலும் நம்ம டேர்டெவிலுக்கு ஒரு சின்ன சந்தேகம். 2வது வாட்டி ஷூட் பண்ணல. இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து ஷூட் பண்றதுல 3 பேர் எனக்கு தெரியும். ஒன்று நட்டாஷா, ஆனால் இப்போ ஊர்லேயே இல்லையே. அதுவும் இல்லாமல் இது அவளோட ஸ்டைலும் கிடையாது. இது புல்சைஸோட ஸ்டைல் தான். ஆனால் அவன் 2வது வாட்டி ஷூட் பண்ணல. இங்கே எல்லோரும் சாகிற வரைக்கும் புல்சை ஷூட் பண்ணுறதை நிறுத்த மாட்டான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் என்னை ஷூட் பண்ண வரல. அவன் சுடுறதை அப்படியே நிறுத்திட்டான். ஃப்ராங்க் காஸ்டேல். ஆண்டனோ தான் அவனோட டார்கெட்னா அவன் இதை நிறுத்த போகிறதில்ல. அந்த வேனில் போகிற எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்க. ஃப்ராங்க் அப்பாவி மக்களை கொல்றதில்ல. ஆனால் அவன் எப்போவுமே போரில் இருக்கிற மாதிரி நினச்சிக்குவான். அதனால இங்கே பெரிய விளைவுகள் தான் ஏற்படுது. அதனால் அவனை நான் இப்போவே தடுத்து நிறுத்தணும். ஆண்டனோவை நான் காப்பாற்றணும். ஏன்னா அவன் என்னோட கேஸ். நீ இதுலேருந்து விலகிறதா நல்லது காஸ்டேல். அவனுக்கு நான் இப்போ ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். டேமேட், அவன் ஏற்கனவே இங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் ஆண்டனோ தேடி தான் போயிருப்பான். பரவாயில்ல, அவன் எங்கே போகிறான்னு எனக்கு தெரியும். அப்புறம் டேர்டெவில் அங்கேருந்து கிளம்ப அப்புறம் ஆண்டனோவா போயிட்டு இருக்கிற வேனில் மேலே ஏதோ சத்தம் கேட்குது. ஹே காப்ஸ், என்னை ஷூட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. அப்போ ஒரு போலீஸ் வேன் விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே யாருமே இல்லை. இங்கே யாருமே இல்லையே. நான் இங்கே தான் இருக்கேன். நான் யாருக்கு ஒன்றுக்கும் தெரியாமல் இன்விசிபிளாக இருக்கேன். என்னோட பேர் பிளைண்ட் ஸ்பாட். நான் டேர்டெவில் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. நீங்கள் ஏர்போர்ட் போகிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னார். சரி, நீ இப்போ உள்ளவா? இல்லை, நான் மேலேயே இருக்கேன். அப்போ தான் சுற்றி என்ன நடக்குதுன்னு என்னால் பார்த்துக்க முடியும். கோர்ட்டு வாசலில் ஆண்டோனோவை கொல்றதுக்கு ட்ரை பண்ணவன் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிளைண்ட் ஸ்பாட் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம பனிஷரோட என்ட்ரி. வேகமாக போங்க. அவங்க எவ்வளோ வேகமாக போனாலும் பனிஷரை தடுத்து நிறுத்தவே முடியல. அப்புறம் பனிஷர் அவனோட வண்டியில் இருக்கிற கிராப்பிங் ஹுக்கை பயன்படுத்தி அந்த போலீஸனோட பேக் டோரை பார்த்து ஷூட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அந்த டோரை ஒட்டச்சு எடுத்துடுறான். பிளைண்ட் ஸ்பாட், இது நல்லதுக்கே இல்லை. அது பனிஷரா? அட கடவுளே, அது பனிஷர் தான். அவனை கொல்லுங்க, அவனை கொல்லுங்க அப்படின்னு ஆண்டனோவை பயத்துல கத்த உடனே காப்ஸ் எல்லாம் பனிஷரை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பனிஷர் அதுக்கு கொஞ்சம் கூட அசராம காரை விட்டு வெளியே வந்து ஆண்டனோவை பார்த்து குறி வைக்க அப்ப எங்க இருந்தோ வந்த ஒரு ஸ்டிக் பனிஷர் கையில பட கண்ணு ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருது. அது யாருன்னு பார்த்தா அங்க வந்தது டேர்டெவில். சும்மா கெத்தா பனிஷருக்கு முன்னாடி வந்து நின்று, ஹலோ பனிஷர், நீ இதுல இருந்து பின் வாங்கிரு, இங்கிருந்து போயிரு டேர்டெவில். என்னால போக முடியாது ஃப்ராங்க். அப்ப சரி, நான் உங்ககிட்ட நல்ல விதமாக தான் நடக்கணும்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டே பனிஷர் காரில் இருக்கிற ஒரு சுவிட்சை தட்டுறான். பனிஷர் ஏதோ பண்ணுறான், எனக்கு கேட்குது. அவன் வண்டியில் இருக்கிற சுவிட்ச் ஆன் பண்ணுறான். அதுக்கப்புறம் இந்த சவுண்டு அப்படின்னு யோசிக்கும் போது ஏதோ தப்பு இருக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட டேர்டெவில் உடனே கார்லேருந்து டைவ் அடிக்கும் போது அந்த கார் ஃபுல்லாக எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் ஸ்டிக்கை பயன்படுத்தி காருக்கு பின்பக்கமாக அவன் போய் டேர்டெவில் லேண்ட் ஆயிடுறான். சரி, இன்னொரு தடவை அந்த ட்ரிக்கை பயன்படுத்துகிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷர் அந்த சுவிட்சை திரும்ப ஆன் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக் கரண்ட் சார்ஜ் ஆகிற டைமில் டேர்டெவில் இங்கே குதிச்சிரு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற பிளைண்ட் ஸ்பாட்,
நீ காப்ஸ்ட்ட சொல்லி உடனே ஆண்டனோ இங்கேருந்து கூட்டிகிட்டு போ. காப்ஸ் உன்னை இப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. நானும் தான். நீ உடனே இங்கே குதி டேமேட். சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷர் வேனில் இருக்கிற எக்ஸாஸ்ட் பைப்பில் டேர்டெவில் அவனோட ஸ்டிக்கை சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து டேர்டெவில் குதிச்சிடுறான். அப்புறம் காப்ஸ் உடனே பனிஷர் வேனை ஓவர்டேக் பண்ணி வேகமாக போகும்போது அப்போ நம்ம பிளைண்ட் ஸ்பாட். யார் அவன்? அவன் பேர் தான் ஃப்ராங்க் கேஸ்டில். கொஞ்சம் இரு, பனிஷரா? அவன் நல்லவன்னு உனக்கு தெரியாதா? உன்ன மாதிரியே அவனும் கெட்டவங்கள தானே பிடிக்கிறான். அவன் ஒன்றும் என்னை மாதிரி கிடையாது. அவன் போகிற இடத்துல எல்லாத்துலேயும் அவன் டேமேஜ் பண்ணுவான். அவன் கெட்டவங்களை பிடிக்க மாட்டான், அவங்கள கொல்லுவான். அப்போ நம்ம ஆண்டனோவா, நீ என்ன பண்ண போகிற ஹீரோ? பனிஷர்கிட்டேருந்து நீ காப்பாற்றலான்னு நினைக்கிறியா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கன்னும் அவங்ககிட்ட இருக்கும், ஆனால் அவங்ககிட்ட வெறும் ஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. யா அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது பனிஷரோட வேனில் புகை வெளியே போக முடியாமல் வண்டிக்குள்ளேயே சூழ்ந்து அவன் வண்டி ஸ்டாப் ஆயிடுது. அது நீயா பண்ண? அது நீ பண்ணினா அது எப்படி பண்ண? ஜஸ்ட் அதை பண்ணணும்னு தோணுச்சு. பாத்தியா, இதுக்காக நான் எந்த கன்னும் நான் யூஸ் பண்ணல. சீக்கிரம் இங்கேருந்து போங்க, நம்ம ஏர்போர்ட்டுக்கு இப்பயே போகணும். ஏன்? அதான் நீங்கள் பனிஷரை தோக்கடிச்சிட்டிங்களே, அப்புறம் என்ன? அவனை நான் தோக்கடிக்கல, அவன் வேகத்தை தான் குறைச்சிருக்கேன். சீக்கிரம் இங்கேருந்து போங்க. அவனைய கோபப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஹீரோ, நான் அந்த ஃப்ளைட்டில் ஏற போகிறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? அமைதியாக ஏறு ஆண்டனோ. நம்ம அதிக மக்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிறோம். பனிஷர்னாலே அட்டாக் பண்ண முடியாது. அவன் முரடன் தான், ஆனால் அவனுக்குன்னு சில விதிமீறல்கள் இருக்குது. அவன் அப்பாவி மக்களை கொல்ல மாட்டான். இதை கேட்கவே நல்லா இருக்குது. அப்படின்னா நான் சேஃபாக இருக்கேன், ஏன்னா நான் ஒரு இன்னசென்ட். என்னை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறியா? நீ தான் நீ ஜட்ஜ் பண்ண. என்ன நடந்தாலும் நான் சட்டத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும் தான் பார்த்தேன். ஆனால் நான் ஒரு இன்னசென்ட். அதுவும் இந்த கோர்ட்டை நீ கெட்டவன்னு சொல்கிற வரைக்கும் தான். இந்த சிஸ்டமே அப்படி தான். உண்மைதானே? இந்த சட்டமே அப்படி தான். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஒரு அப்பாவி. சரி வாய. இவங்க அப்படி உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டன் வேங்கோட ஆளுக அந்த வேன் வர பாதியில் ஸ்பைக்கை போட்டிருந்தாங்க. வண்டி அதில் ஏறணுன்னு நிலத்தடு மாதிரி ஸ்கிட்டாக வண்டி கவுந்துருச்சு. இங்கே என்ன நடக்குது? ஆண்டனோவோ எங்க? அவன் நல்லா இருக்கானா? ஹே ஹீரோ, நான் தான் அவங்ககிட்ட சொன்னேனே ஆண்டனோவுக்கு எந்த ஒரு பிளைனும் தேவையில்லைன்னு. அவங்க இங்கேருந்து நகராத மாதிரி பார்த்துக்கங்க. எதாவது தொல்லை கொடுத்தானா சுட ஆரம்பிச்சிருங்க. அவங்க சுற்றி இருக்கிற இன்னசென்ட்ஸ் மக்களை தான் காப்பாற்ற ட்ரை பண்ணுவாங்க, என் பின்னாடி வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஹீரோஸ். ஆன் இட் பாஸ். சீக்கிரம் எந்திரி, மக்கள் எல்லாம் ஆபத்தில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான் இருக்கீங்க? நீ போய் ஆண்டனோவை பிடி. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாமல் போயிடும். நான் வர வரைக்கும் அவனை தடுத்து நிறுத்து. நான் இவங்கள பார்த்துக்கிறேன். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டேர்டெவில் அந்த அடியாளுகளை போட்டு பொழந்து எடுக்க, இன்னசென்ஸ், அவங்களா சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க. அதை தெரிஞ்சு ஆண்டனோவோ நியூயார்க்கு சேர்ந்த கிரிமினல்ஸ் எங்கூட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். ஆனால் இது ஒன்றும் என்னை நிறுத்த போகிறதில்ல. சொல்லப்போனால் அவன் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான். என்னோட வாழ்க்கையிலேயே ஏதோ முக்கியமான நாளாக இருக்கும். இதையை முடிக்க நேரம் வந்துருச்சு. பிளைண்ட் ஸ்பாட்டுக்கு என் உதவி தேவைப்படும். ஆண்டனோ மட்டும்தானா பிளைண்ட் ஸ்பாட் அவனை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவான். ஆனால் பனிஷர் வந்தானா அவனுக்கு கொஞ்சம் பேக்கப் தேவைப்படும். ஆண்டனோவா நில்லு, நீ தப்பிச்சு போக எந்த வழியும் இல்லை. டேர்டெவில் இது உடனே நிறுத்து. அப்படி இல்லைன்னா அந்த வயசான லேடி தலையில் என் புல்லட்டை இறக்க வேண்டியதாக இருக்கும். என்னால் முடியாது சின்ன பையன், எனக்கு செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. ஆனால் உனக்காக ஒரு வாட்டி நிற்கிறேன். உடனே நம்ம டேர்டெவில் அந்த வயசான லேடி மேலே டார்கெட் பண்ணவன ஓங்கி அடிக்க அவன் கீழே விழுந்துடுறான். அப்புறம் டேர்டெவில் முடிஞ்சால் இப்போ சூடு பார்க்கலாம் அப்படின்னு டேர்டெவில் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் அடியாளுகளை ஒருத்தன் அவனோட கன்னை வச்சு டேர்டெவில் தலையிலே பலமாக அடிச்சிடுறான். இன்னொரு பக்கம் பிளைண்ட் ஸ்பாட் ஆண்டனோவு கூட இருந்த 2 அடியாளுகளை போட்டு பொழந்தெடுக்க, நம்ம டேர்டெவில் கூட சண்டை கட்டிட்டு இருந்த அடியாளுக அவனை சுடுறா. என்கிட்ட புல்லட்ஸ் தீர்ந்துருச்சு. அவன் என்னோட கன்னையும் உடச்சிட்டான். சரி, இது ரத்தம் பார்க்கறதுக்கான நேரம். இன்னொரு பக்கம் பிளைண்ட் ஸ்பாட் ஆண்டனோ அடியாளுகளை போட்டு பொழந்தெடுக்க, ஆண்டனோ அவன் கதையை உடனே முடிங்கடா அப்படின்னு சொல்லும்போது அவனோட அடியாள ஒருத்தன் பிளைண்ட் ஸ்பாட்டை சொல்றதுக்கு குறி வைக்கிறான். ஆனா அவனை வேற யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க. திரும்பி பார்த்தா நம்ம பனிஷர். இந்த பிரச்சனையிலேருந்து விலகி போ சின்ன பையன் அப்படின்னு பனிஷர் பிளைண்ட் ஸ்பாட்ட சொல்ல இந்த எபிசோட் அதோட முடியுது.